அடுத்து இப்போ 4வதாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம கற்றுக்கும் போது எல்லா வோக்கல் எக்ஸசைஸ் ஆகட்டும், கீதமாகட்டும் எல்லாமே கற்றுக்கும் போது என்ன பண்ணுவோம், புக்கை வந்து வச்சுப்போம். புக்கு பார்த்து தான் பாடுவோம். புக்கு பார்க்கலாம், அதில் என்ன அப்போ தான் நம்ம என்ன பாடுறோங்கிறது தெரியும். என்ன லெசன் போயிட்டுருக்கு, என்னென்ன ஸ்வரம் அதில் இருக்குது, சாகித்யம் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. பார்த்து பாடலாம், தப்பு இல்லை. புக்கை பார்த்தும் பாடலாம், பார்க்காமையும் பாடலாம். ஆனால் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் பார்க்காம பாடுறது தான் பெஸ்ட்டு. புக்கை பார்க்காம பாடுறது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அதை அப்படி வச்சுக்கணும். அதுலேயே ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணணும்னா, அதுலேயே என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்வரம் அப்படின்னு பாடணும்னா, இங்கே நம்ம டீச்சர் சொல்கிறதையும் கவனிக்க மாட்டோம், ஸ்ருதியையும் கவனிக்க மாட்டோம். ஸோ ஒரு புரிதல் இல்லாமல் போயிடும். இல்லை நான் புக்கு பார்க்குறேன், நீங்கள் பாட்டுக்கு சொல்லுங்கள், நான் இங்கே பார்த்து தான் நான் டோன் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இங்கே பார்க்கும்போது என்ன பண்ணிவிடுவோம், அங்கே தா அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ஸ்வைன்னு தாவை ஏற்றிடுவோம். இங்கே நம்ம எதுவுமே உள்வாங்க மாட்டோம். அதே மாதிரி அங்கே ரீ அப்படின்னு போட்டிருந்தா உடனே நம்ம மைண்டு வந்து சொல்லும் ரீ இறங்கு, தப்புன்னு இறக்கிடுவோம். அதே மாதிரி கீழே லோயர் ஸ்தாயில் பாடுறோம் அப்படின்னா ரொம்ப இறக்கிடுவோம். இல்லை அப்பர் ஸ்தாயி பாடுறோம் அப்படின்னா ரொம்ப ஏற்றிடுவோம். அங்கே ரீ மேலே புள்ளி வச்சுருந்தாலே, இல்லை கா மேலே புள்ளி வச்சுருந்தாலே ஓகே அதை ஹை பண்ணணும் அப்படின்ட்டு டோன் வைஸ் சைன்னு ஏற்றிடுவோம். அந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் வரும்போது ஸ்ருதி போயிடும். ஆனால் அதையே நீங்கள் டோனாக ரிசீவ் பண்ணி நல்லா மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் புக்கு பார்த்தே பாடினாலும் அந்த டோனில் தான் நீங்கள் பாடுவீங்க, மிஸ்டேக் வராது. அதனால் மெமரைஸ் பண்ணி பாடுறது, ஒரு எக்ஸசைஸும் மெமரைஸ் பண்ணி பாடுறது ரொம்ப நல்ல விஷயம். அப்போ வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் நீங்கள் ஸ்ருதி சவுண்டில் கொடுப்பீங்க, அண்ட் உங்கள் டீச்சர் என்ன சொல்கிறாங்கங்கிறதுல கொடுப்பீங்க. இல்லைன்னா நம்ம ஃபுல்லாக என்னமோ புக்கை பார்த்தா நமக்கு பாடிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்து பாடிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு அது மனசுலேயே நிற்காது. அதனால் அந்த டோன் வைஸ் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியாது. அதனால் இது ஒரு பெரிய மிஸ்டேக். இதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுக்கு புக்கை வந்து ஒரு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஃபுல்லாக அதை டிபெண்ட் பண்ணி என்னால் புக்கு பார்த்தா மட்டும்தான் பாட முடியும் அந்த லெசனை, அப்படி இருக்கக்கூடாது. இந்த லெசன் என்னங்கிறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக அதை வச்சுக்கலாம். பட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுலையும் அந்த ஸ்ருதி சவுண்ட்லேயும் வச்சு பாடினான்னா நல்லா பாட முடியும்.